ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் தான். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூர்ഗ് தான். வெக்கேஷன் டைமில் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணது. பெங்களூர்லேருந்து கூர்ഗ് போகிறதுக்கு 3 வேஸ் இருக்குது. நாம் எந்த வே சூஸ் பண்ணுறோம் அந்த வே டிபெண்ட் பண்ணி தான் கிலோமீட்டர்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாம் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிற ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கம்மியான கிலோமீட்டர்ஸில் கூர்గ్ ரீச் பண்ணிடுவோமோ அந்த ரூட்டு தான் நாம் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நமக்கு வீட்டிலேருந்து 252 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கூர்ഗ് ரீச் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீட்டில் இருந்து மார்னிங் 4 o'clock ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம் 5 hours 38 minutes கூர்గ్ ரீச் ஆயிடலாம் அப்படின்னு கூகுள் மேப்பில் காட்டுது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சன்லைட் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம் சூஸ் பண்ணியிருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா சென்னராயப்பட்டினம் அந்த வழி தான். மைசூர் வழியும் போகலாம், ஆனால் நாம் அந்த ரோடு சூஸ் பண்ணல. உங்களுக்கு சீனரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரோடை சூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சன் வருது பாருங்கள். இது காவேரி ரிவர். நம்ம போகிற வழியில் தான் இதை பார்த்தோம். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகான அந்த ரிவர், அப்புறம் அந்த சன் வர அந்த சீனரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போகுது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம பிக்சர்ஸில் தான் பார்த்துருக்கோம். கொஞ்ச நேரம் நாம் இந்த காவேரி ரிவர் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஏரியாவில் அதிகமாகவே கரும்பு தோட்டம், தென்னந்தோப்பு, வாழைத்தோட்டம் இதெல்லாம் தான் இருக்குது. நெல் வயல் கூட அதிகமாகவே பார்க்க முடிஞ்சுது. காட்டில் இருக்கிற செடியில் கூட அவ்வளோ அழகழகான ஃப்ளவர்ஸ் இருந்தது. கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டிங்கன்னா மார்க்கெட் மாதிரியான ஒரு ஏரியா இருந்தது. நாங்கள் கிளம்புன அன்னைக்கு ஆயுத பூஜை, ஸோ தட் நிறையவே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்தது, தண்ணி இருந்தது. ஆனால் இந்த தண்ணியில் நாம் இறங்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே டீப்பாக இருந்தது மாதிரி இருந்தது. மேபி இது குட்டி ரிசர்வாயராக இருக்கலாம், இந்த அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரியான வாட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்தது. பக்கத்தில் நிறையவே காட்டு செடியில் அவ்வளோ அழகழகாக பூக்கள் பூத்திருந்தது. சினிங்கியை பார்த்ததும் அதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க தோணலை. இந்த இடத்துல நம்பி கையை வைக்க முடியாது, ஸோ தட் காலாலேயே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு ரோடில் வந்தப்போ அந்த பக்கம் ஏதோ விதைச்சிருந்தாங்க. சரி, அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா க்ரீன் சில்லி தான் வளர்ந்துருந்தது. அதில் நிறையவே க்ரீன் சில்லிஸும் இருந்தது. நான் உங்களுக்கு காட்டுறேன்.
கொஞ்ச தூரம் கூட ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறமா நிஜமாவே ஒரு பெரிய ரிசர்வாயர் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதுக்குள்ளால கூட போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் முடியல, ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறமா ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்ததில் கொஞ்சம் வழி இருந்தது மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் கூட நாம் இறங்க முடியாது. ஏன்னா இதுவுமே கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ தேட் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு தெரியாது கூட இந்த இடம்லாம். ஸோ தேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியில் கொஞ்சம் தூரமாக லோட்டஸ் லில்லி மாதிரியான ஃப்ளார்ஸ் கூட பார்க்க முடிஞ்சது. இங்கே கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ காடு மாதிரியான ஏரியா. உங்களுக்கு சீனரி ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது மாதிரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பட்டவங்க நீங்கள் தாராளமாக இந்த ரூட்டை சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியா வேண்டாம், நீங்கள் மெயின் ரோடு மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மைசூர் ரூட்டை சூஸ் பண்ணலாம்.
இந்த ஃபாரஸ்ட் மாதிரியான ஏரியாவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவர் பார்த்தோம். இந்த வாட்டர் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக டீப்பாலாம் இல்லை, பார்க்குறதுக்கே ரொம்ப கிளியராக இருந்தது. மோஸ்ட்லி இந்த வாட்டர் மலையிலேருந்து வரதாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த வாட்டரை டச் பண்ணிடணும்னு தான் மைண்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்குது, இறங்குறதுக்கு வழியும் கிடையாது. ஸோ தட் ஆப்போசிட் சைட்லேயும் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட் போனப்போ அங்கே கொஞ்சம் வழி இருந்தது மாதிரி இருந்தது. பக்கத்துலேயே ஒரு குட்டி வீடு வேறு இருந்துச்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா இனி எப்போ இந்த மாதிரியான ஒரு ஏரியா பார்க்க முடியும்னே தெரில. ஸோ தட் எப்படியாச்சு இந்த டைமை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு தான் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த வீட்டு பக்கமாக ஒரு வழி இருந்தது. அது ரொம்ப கிளியராகலாம் இல்லை, ஓகே, ஆனால் வழி மாதிரி தான் இருந்தது. ஆளுங்க நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தது மாதிரி தான் இருந்தது. பயம் இருந்ததை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. எப்படியாவது அந்த ரிவரை ரீச் பண்ணிடணும், அதுதான் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பெப்பர் பார்க்க முடிஞ்சுது. அப்புறமா காஃபி பிளான்ட்ஸ் கூட நிறையவே பார்க்க முடிஞ்சுது. காஃபி பிளான்ட்ஸில் சீட்ஸ் கூட வந்திருந்தது. இந்த வழியில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா ரொம்ப கிளியராலாம் இல்லை அந்த வழி. ஆனாலும் எப்படியாவது அந்த ரிவரை ரீச் பண்ணிடணும் அப்படின்னு தான் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஃபைனலி நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவர் அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆழமே கிடையாது, ஆனால் ஸ்டோன்ஸ் மட்டும் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக வாட்டர் சில்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிவரில் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அகெயின் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஏரியாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது என்னென்னா லீச்சஸ், நிறையவே லீச்சஸ் இருக்கும். அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டே பண்ண போகிற ரிசார்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் எந்த ஷாப்ஸும் கிடையாது. இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னால் ஒரு டவுன் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் டீ இல்லைனா டிஃபன் சாப்பிட்லாம். நாம் மான்ட்ரோஸ் கோல்ஃப் அண்ட் ஸ்பா ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.